நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்படாத 334 அரசியல் கட்சிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 22 அரசியல் கட்சிகள் நீக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் தற்போது 6 தேசிய கட்சிகள், 67 மாநில கட்சிகள் மற்றும் 2854 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் உள்ளன. தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி ஒரு கட்சி தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடவில்லை எனில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் பட்டியலில் இருந்து அந்த கட்சி நீக்கப்படும். இந்நிலையில் மாநில தேர்தல் அதிகாரிகள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணைய விதிகளை மீறியதாக நாடு முழுவதும் 334 அரசியல் கட்சிகளின் பெயர்களை இந்திய தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 22 அரசியல் கட்சிகளின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இந்த கட்சிகள் இனி நடைபெறும் தேர்தல்களில் சின்னம் ஒதுக்கீடு உள்ளிட்ட எந்த ஒரு சலுகையையும் பெற முடியாது. மேலும் இந்த கட்சிகள் 30 நாட்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமதாசுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் சிலர் அதனை கெடுத்து வருவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மீண்டும் நான் சொல்கின்றேன், நம்முடைய வழிகாட்டி ஐயா அவர்கள்தான், நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள்தான். ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது. இது ஐயாவுடைய நாற்காலி. ஐயா நம்முடைய நிறுவனர், அதில் மாற்று கருத்து கிடையாது. நிரந்தரமான ஒரு நாற்காலி ஐயாவுக்கு, ஐயாவுடைய நாற்காலி இது. ஐயா எப்போனா இங்க நாற்காலிக்கு வரலாம், நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சில நேரத்தில் சாமி கொஞ்சம் கோபம் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், திருவிழா எடுப்போம், நெருப்பு மெதிப்போம், என்னென்னமோ காவடி எடுப்போம், என்னென்னமோ செஞ்சிட்டு இருப்போம். இதுல என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை. நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்யறோம், சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம். ஆனா அந்த பூஜாரி இடையில கொஞ்சம் தடை. நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாதக்காரன் கிடையாது. நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம். இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இல்ல குள்ளநெறி கூட்டமா, தீய சக்திகளா, பூஜாரியா, இவங்க ஒன்னும் திருப்பி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி, சரியாத ஒன்னும் பொய்ய சொல்லி, சொல்லி ஒரு சில பேர், நிறைய பேர் மனசுல எல்லாம் எவ்வளவு வலி இருக்கும்னு எனக்கு தெரியுது. எனக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, உங்க ஒவ்வொரு மனசுலயும் இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க? 2 கண்ணு வேணும் தானே சொல்லுவீங்க. இல்ல இந்த கண்ணு தானே முக்கியம் யாராவது சொல்லுவீங்களா? உங்க வலி என்னால புரிய முடியுது. ஆனா எல்லாத்துக்கும் வேற எனக்கு வலி, எவ்வளோ வலி நான் தாங்கிட்டு இருக்கிறேன். நான் தூங்கியே எவ்வளவு நாள் ஆகும். எவ்வளவு மனசுல நான் தாங்கிட்டு இருக்கிறேன், பாரங்களை தாங்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் அமைதியா இருக்கிற உங்க முன்னாடி நான் சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன். எவ்வளவு ஒரு பக்கம் எனக்கு கஷ்டம், வருத்தம், தூக்கம் இல்லை, என் கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியுது. என்ன கேட்பேன், என்னப்பா இவ்வளோ சூப்பரா எவ்வளோ இழைச்சிட்டேன்னு கேட்பேன். நான் இழைக்கல, அது தானா இழைச்சிட்டு. ஏன்னா காலையில எழுந்தா இதுதான் ஞாபகம், தூங்குறப்போ இதுதான் ஞாபகம். என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்? என்ன யார் கூட இந்த நேரத்துல களத்துல திமுகவை எதிர்த்து எவ்வளவு நம்முடைய கோபம், வேகம், உணர்வு, உழைப்பு, ரத்தம் எல்லாமே எதிர்த்து அவனை விரட்டி அடிக்கணும்னு அந்த வேகத்துல நம்ம இருக்கணும், இன்னைக்கு களத்துல இருக்கணும். ஆனா நமக்குள்ள பதிவு போட்டுக்கிட்டு, நமக்குள்ள வழக்கு போட்டுக்கிட்டு, நமக்குள்ள பேசிக்கிட்டு, விமர்சனம் செஞ்சுக்கிட்டு, நமக்குள்ள பேட்டி கொடுத்துக்கிட்டு, அதனால தாங்கிக்க முடியல. நான் கனவுல கூட இப்படி நடக்குமா நான் நினைக்கவே இல்லை.
பாலக்காட்டில் கோவையைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் ஆற்று சுழலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவையிலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள சிற்றூர் ஆற்றில் குளிக்க சென்ற மாணவர்களில் அருண், ஸ்ரீகௌதம் ஆகிய 2 பேர் ஆற்றின் சுழலில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் ஸ்ரீகௌதம் என்ற மாணவர் மட்டும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் ஆற்றின் பாலத்தின் அடியில் உயிரிழந்த அருணின் உடல் சிக்கியிருந்ததாக உள்ளூர்வாசி ஒருவர் தகவல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் உடலை மீட்டு பாலக்காடு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். சம்பவத்தின் போது மாணவி ஒருவர் எடுத்த வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பெரிய பாறை ஒன்று சாலையில் உருண்டு விழுந்தது. மண்டி மாவட்டம் சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலையில் ஜிரி என்ற பகுதியில் சாலையின் நடுவே பெரிய பாறை உருண்டு விழுந்தது. இதனால் சாலை மூடப்பட்டு போக்குவரத்து தடைப்பட்டது. இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு பாறைகள் சாலைகளில் உருண்டு விழுவதால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் டெல்லியின் பிரதான சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் டெல்லி மாநகரில் இடியுடன் கூடிய கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. அதிகபட்சமாக பிரகதி மைதானத்தில் 100 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் பஞ்ச்குயன் மார்க், மதுரா சாலை, சாஸ்திரி பவன், மோதி பார்க் உட்பட டெல்லியின் பல பகுதிகள் மழைநீரில் மூழ்கியது. மோசமான வானிலை காரணமாக சுமார் 105 விமானங்கள் தாமதமாகின. ரக்ஷா பந்தனான இன்று அந்த பண்டிகையை கொண்டாட முடியாமல் மக்கள் கவலை அடைந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வரி போரை தொடங்குவதன் மூலம் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறார் என்று அமெரிக்க பொருளாதார நிபுணர் ஸ்டீவ் ஹான்கே குற்றம் சாட்டியுள்ளார். டிரம்பின் வரி விதிப்பு முடிவு முற்றிலும் முட்டாள்தனமானது, முற்றிலும் குப்பை என்று கடுமையாக விமர்சித்த அவர் இது பொருளாதார ரீதியாக மோசமானது என்று குறிப்பிட்டார். இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 50% உயர்த்தியதால் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டீவ் ஹான்கே இவ்வாறு விமர்சித்துள்ளார். பெங்களூருவில் பிரம்மாண்ட கிரிக்கெட் மைதானத்தை அமைக்க அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அனுமதி வழங்கியுள்ளார். கடந்த ஐபிஎல் சீசனில் வென்று முதன்முறையாக ஐபிஎல் கோப்பையை ஏந்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சாதனை படைத்தது. இதனை கொண்டாடும் விதமாக கடந்த ஜூன் 4ஆம் தேதி பெங்களூருவில் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் சரியான திட்டமிடல் இல்லாததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய நீதிபதி மைக்கேல் குன்ஹா ஆணையம் நகர் பகுதியில் 17 ஏக்கரில் 32,000 இருக்கைகளுடன் உள்ள சின்னசாமி மைதானம் பிரம்மாண்ட நிகழ்வுகளை நடத்த உகந்தது அல்ல என அறிக்கை சமர்ப்பித்தது. இதனை பரிசீலித்து வந்த கர்நாடக அரசு தற்போது நகரின் வெளியே உள்ள பொம்மசாண்ட்ரா சூர்யா நகரில் பிரம்மாண்ட மைதானத்தை அமைக்க அனுமதி வழங்கியுள்ளது. சுமார் 100 ஏக்கரில் 80,000 இருக்கைகளுடன் கிரிக்கெட் மைதானத்துடன் சேர்த்து மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் அமைய உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த மைதானம் கட்டி முடிக்கப்பட்டால் இந்தியாவில் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்திற்கு பிறகு 2வது மிகப்பெரிய மைதானமாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதோடு 8 உள்ளரங்கு மற்றும் 8 திறந்தவெளி மைதானங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், ஹோட்டல்கள், சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் நடத்தும் வசதிகள் இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக விளையாட்டுப் போட்டியில் இந்தியா முதல் பதக்கம் வென்றுள்ளது. செங்குடு நகரில் உலக நாடுகள் பங்கேற்று வரும் உலக விளையாட்டுப் போட்டி கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த ரிஷப் யாதவ்,
வில்வித்தை போட்டியில் வெண்கலம் வென்று அசத்தியுள்ளார். வெண்கலத்திற்கான போட்டியில் சக இந்திய வீரர் அபிஷேகை 149க்கு 147 புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார். இந்த முதல் பதக்கத்தின் மூலம் பதக்க அட்டவணை பட்டியலில் இந்தியா 43வது இடத்தை பிடித்துள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்தில் ஆய்வில் ஈடுபட்டிருந்த நாசா விண்வெளி வீரர்கள் 5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பூமிக்கு திரும்பியுள்ளனர். நாசா க்ரூ 10 விண்வெளி வீரர்கள் 4 பேர் விண்வெளி மையத்தில் தங்கி 146 நாட்கள் ஆய்வில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஆய்வுப் பணிகள் முடிந்து ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம் மூலமாக பூமிக்கு திரும்பினர். கலிபோர்னியாவில் உள்ள சாண்டிகோ கடற்கரை பகுதியில் கடலில் விழுந்த விண்கலத்தில் இருந்து விண்வெளி வீரர்கள் மீட்கப்பட்டனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்த விண்வெளி வீரர்கள் 200 பரிசோதனைகளை செய்திருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது. The view that you're seeing on your screen is a little bit delayed, which is why we don't have that visual confirmation yet, but we do have that report that they have successfully splashed down, and Dragon Endurance has now no correction required at this time. Stand by for more words. Journey following their departure and undocking from the International Space Station. And there you have Roscosmos cosmonaut Kirill Peskov waving as he takes his initial steps on Earth. நடிகர் அஜித் ஷாலினி ஜோடியின் புதிய வீடியோ இணையத்தை கலக்கி வருகிறது. வரலட்சுமி விரத பூஜையின் போது எடுக்கப்பட்ட அந்த வீடியோவில் ஷாலினி தன் கணவர் அஜித் குமாரின் காலில் விழுந்து வணங்குகிறார். இதற்கு நடிகர் அஜித் வீட்டுக்கு போனதும் நான் விழணும் என்று நகைச்சுவையாக பதிலளித்தார்.